பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுச்சேரியில் பிரச்சார பணிக்காக சென்ற முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது சென்னை விரைந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு அப்படின்றது தாமதமாக வந்த அழைப்பா? இதோடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பல்வேறு கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சில கட்சிகள் முக்கியமான கட்சிகள் வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிரதானமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தற்போது வரை வேட்பாளர்கள் என்பது அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பது தொடர்பான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த நிலையில இன்று அந்த வேட்பாளர் பட்டியல், அதாவது யார் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் பட்டியல் என்பதை இறுதி செய்வதற்காக தேசிய மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறார். அவரது தலைமையில இன்று ஒரு மையக்குழு கூட்டம் என்பது ஏற்கனவே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மையக்குழு கூட்டத்துல வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டு அது டெல்லி தலைமைக்கு, அதாவது தேசிய தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்பதுதான் பாஜகவில் இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கிறது. இந்த சூழலில் இந்த மையக்குழு கூட்டத்திற்கு தற்பொழுது புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் பியூஷ் கோயல். உடனடியாக மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், மாலை நடக்கக்கூடிய சென்னையில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்பது ஏற்கனவே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என எழுத்துப்பூர்வமாக கடிதம் அனுப்பியிருந்தார் தேசிய தலைமைக்கு. அதனைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி பியூஷ் கோயலையும் சந்தித்திருந்தார். இந்த நிலையில வேட்பாளர்கள் வெளியிடுவதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா, குறிப்பாக அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என வானதி சீனிவாசன் உள்ளிட்ட சிலர் தெரிவித்து வந்தனர். இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில இந்த மையக்குழு கூட்டத்தில் எதுவும் முக்கியமான முடிவு எடுக்கப்படுகிறதா என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இந்த மையக்குழு கூட்டத்திற்கு அவர் அவசரமாக புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை திரும்பிக் கொண்டிருக்கிறார். இன்று மாலை சுமார் ஒரு 6 மணி அளவில் இந்த மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக வேட்பாளர்கள், அதாவது தமிழக பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட இருப்பது என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. சதீஷ் முருகன், ஒரு தெளிவுக்காக கேட்கிறோம், பட்டியல் எப்பொழுது வெளியாகும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா? பட்டியல் இறுதி செய்வது என்பது உறுதியாயிருக்கிறது. அதாவது இன்று இரவு இந்த மையக்குழு கூட்டம் முடிந்த உடனேயே இறுதி பட்டியல் என்பது தயார் செய்யப்படும். ஆனால் அந்த இறுதி பட்டியல், வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட மாட்டாது. அது மாநில அளவில் அறிவிக்க மாட்டார்கள். பாஜகவில் இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டு தேசிய தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் அங்கிருந்து முறையாக அந்த பட்டியல் என்பதை வெளியிடுவார்கள். எனவே இந்த பட்டியல் அறிவிப்பு என்பது, அதாவது வேட்பாளர் அறிவிப்பு என்பது நாளையோ இல்லை நாளை மறுநாளோ இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் டெல்லியில் இருந்துதான் இந்த அறிவிப்பு வருவதாக தகவல் வெளியாகின்றன. தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய இடங்களுக்கு ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில அந்த வேட்பாளர்களுடைய பட்டியல் இறுதி செய்வது இன்றைய பேச்சுவார்த்தையில என்பதுதான் இன்றைய நடைமுறையாக இருக்கிறது. நாளை இல்லை நாளை மறுநாள் வேட்பாளர்கள் யார் என்பது தெரிய வந்துவிடும். நன்றி சதீஷ் முருகன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.